வந்திருக்கிறோம். ஐயா பிரைஸ்லா கடந்து வந்திருக்கிறோம். நாம் சத்தியத்தை நாம் அறிவோம். சத்தியத்தை அறிவீர்கள். அந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்பது 8/2026 எஃப்ஜிசி பகுதியில் ஒரு மத்தியிலே சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள தேவன் செய்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தி ஆரம்பத்திலிருந்து முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். எடுப்போம். லூக்கா என்னும் சுவிசேஷம், லூக்கா என்னும் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 61-62. லூக்கா 9 பக்கம் 95. தமிழ்ல படிக்கிற நல்லா சத்தமா படிக்கிறான், இங்கிலீஷ்ல சத்தமா படிக்கிறான். ஃப்ரண்ட்ல வந்து உட்கார்ந்து நல்லா இருக்கான். படிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 61-62. லூக்கா 9:61. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, அவன் கேட்டது, அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். படிங்களா? Look, chapter 9 verses 61-62. And another also said, Lord, I will follow thee, but let me first go bid them farewell, which are at home at my house. And Jesus said unto him, No man having put his hand to the plough and looking back is fit for the kingdom of God. அதாவது சொல்ற, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் உன்னை பின்பற்றுறேன், ஆனாலும் நான் வீட்டில் போய் எல்லார்கிட்ட கேட்டுக்கிட்டு வரேன், அதுக்கு அனுமதி கொடுன்றாங்க. அதுக்கு அனுமதி கொடுன்னு சொல்றான். உடனே அதற்கு ஏசு சொல்றாரு, கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனோ, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன். இந்த வேர்ட், ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன். ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன். I will follow me. நல்ல வேலை. ஆண்டவரை ஃபாலோ பண்ணலன்னா யாரை ஃபாலோ பண்ணுவோம்? வேண்டிய கட்டாயம் வரும். ஆமா, டெவில ஃபாலோ பண்ணும். அதனால எதுக்கு வந்து ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும்? நல்லது, உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது, சமுதாயத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன். அதற்கு இயேசு உடனே என்ன சொல்றா? ஆனாலும், அங்க ஆனாலும் வந்தாலும் பிரச்சனை. நீ ஆண்டவரை பின்பற்ற தீர்மானம் பண்ணிருப்ப, வீட்டுல போய் நான் அனுமதி கேட்கணும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இருக்காது. நீ படிக்கணும், உயரணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அப்படி எல்லாம் கனவு கண்டு இருப்பாங்க வீட்டுல. அது நல்லதுதான், ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனாலும் நீ என்ன பண்ணக்கூடாது?
நீ என்ன பண்ற, வீட்டில் இருக்கிறவர்கள் அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். நீ போலப்பா, வீட்டுல கூட கேட்கலாம். ஆனா ஒருத்தரை கேட்டுக்கிட்டு தான், ஒருத்தர் சொல்லித்தான் நீ என்ன பின்பற்றினா அது சரியா இருக்காது. உன் தீர்மானம், நீ டிசிஷன் எடுத்தினா முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு என்ன பண்ணு, என்னை பின்பற்று. படி, நல்லா படி. டாக்டராகவும் இன்ஜினியராகவும் அது வேற விஷயம். அப்போ ஆண்டவராய் பின்பற்றதுக்கு மற்றவங்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாங்க, அது சரியான வழி இல்லைன்னு சொன்னார். ஆண்டவர் பின்பற்ற நீ பின்பற்று. மற்ற இடத்துல போய் கேட்டுட்டு வந்தா மற்ற பல விதத்துல அவன் பிசாசு பின்பற்றா, பிசாசு அவன் சொல்றதெல்லாம் சரி இருக்காது. நீ பின்பற்றியா, நீ பின்பற்று. அதை வீட்டில் இருக்கிறவர்கள் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்றால், அதற்கு இயேசு சொல்றார் பாரு, கலப்பை மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. இதுதான் நடந்தது ஏதேன் தோட்டத்தில். இந்த வசனம் பாரு, எந்த வசனம் ஏதேன் தோட்டத்தோடு கனெக்ஷன் பண்ணா கரெக்டா நடந்திருக்கும். கலப்பையின் மேல் கை வைத்துட்டு யார் பின்னிட்டு பாருங்க ஏதேன் தோட்டத்தில். அது தெரியும். தேவன் தம்முடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, ஜீவ சுவாசத்தை ஊற்றி ஜீவாத்மாவாகி தோட்டத்தில் எல்லாவற்றையும் ஜீவ விருட்சத்தை கிடைக்குது. தோட்டத்தின் நடுவில் தூங்கி காலையில் எழுந்ததுமே அதான் நிக்குது. தோட்டத்தின் நடுவில் நன்மத்தையும் அறியத்தக்க கனி தொடாதே, பறிக்காதே, புசிக்காதே சொன்னாரா இல்லையா? ஆனா ஏவால எவ்வளவு நாள் இருந்தாலும் தெரியல. கலப்பை ஏர் ஓட்டுறது பாத்துருக்கீங்களா நீங்க? கிராமத்துல இந்த ஏர் ஓட்டுறது என்ன பண்ணுவாரு, கலப்பை மேல் கை வச்சுட்டேன் திரும்பி திரும்பி பார்த்துருக்க மாட்டாரு. பிக்சர் பிக்சர் தான் ஓட்டிட்டே இருக்கணும். அந்த சொல்ற அந்த பாயிண்ட் சொல்றாரு. கலப்பையின் மேல் கை வச்சிட்ட பிறகு நீ திரும்பி பார்த்தீங்கன்னா அங்க பிசாசு தான் இருப்பான். ஆண்டவரை பின்பற்றுகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டுட்டு பின்னாடி பார்த்தா பெரிய பிசாசே இருப்பான். அப்ப என்ன பண்ணணும், கலப்பையின் மேல் கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. பின்னிட்டு பாராதே. பின்னாடி யாரு கேட்குது? பிசாசான் பின்னாடி. அவனை போய் பார்க்கலாமா? அவன் பார்த்தாலே இல்லையாவே? ஆமா, ஜீவ விருட்ச கனியை விட்டுட்டு பின்னாடி போய் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க நாளில அதான் பின்னிட்டு பார்த்தா அதான் நடக்கும். பின்னிட்டு பாராதே. பின்னிட்டு பார்த்தா தேவன் எது வேண்டாம் என்று சொன்னார் அந்த கனியை புசித்தா அப்புறம் புருஷனை என்ன பண்ணிட்டா, ஆதாமியா புசிக்க வச்சுட்டு அன்னைக்கு பின்னிட்டு பார்த்ததுதான் உலகுள்ள பிசாசு நோக்கிதான் இருக்குது. அதுதான் பிதாவாகிய தேவன் இயேசு அனுப்பி எல்லாம் பின்னிட்டு பார்த்தோம். எல்லோரும் ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றுட்டாங்களாம். எல்லோரும் எல்லோருக்கும் அது பிரம்மம் கிடையாது, வேலூர் கிடையாது. வானத்துக்கு பூமியின் மேலே ஏதேன் தோட்டத்திலே பின்னிட்டு பார்த்துட்டாங்க. பின்னிட்டு பார்த்து பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசித்து ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க. 6000 வருஷமா ஏதேன் தோட்டத்துல இருந்து போயிட்டு பின்னிட்டு பார்த்து ஓடிட்டே இருக்கிறாங்க. பிசாசு பக்கம் ஓடி 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 பிசாசு தட்டி 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 பாதாளத்துல போட்டு பிரச்சனை கொடுத்து வியாதியை கொடுத்து தர்த்தத்தை கொடுத்து பிசாசு ராஜ்யமாவே போச்சு. இப்ப இயேசு சொல்றாரு லூக்கா 9:62, அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும், அங்க எவனும் போட்டுருப்பார், ஊர் பேரெல்லாம் போல, எவனும் எந்த நாட்டுக்காரனோ எந்த தேசத்தும் ஆணோ பெண்ணோ வயதோ படிச்சவனோ படிக்காதனோ ஆப்பிரிக்காக்காரனோ காட்டுவாசியோ நாட்டுவாசியோ அம்மா வயிற்றுல என் தாயினை பாவத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா வயிற்றுல பின்னிட்டு தான் பார்த்துதான் பிறகுறப்பா. கருவிலே என்ன பண்ண என் தாயினை பாவம் என்னப்பா, பாவம் செய்கிறவன். அப்போ பின்னிட்டு பார்த்துதான் பிறகுறப்பா, பிசாசு ராஜ்யத்தில் தான் பிறகுறோம். அதனால நம்ம சின்ன குழந்தை கூட நிறைய பேர் கடவுள் கூட கண்டுக்குதையா, இந்த குழந்தைக்காயா இவ்வளவு வியாதி சிஎம் சார் இருந்த குழந்தையோட போய் பார்த்துக்கிறீங்களா? கண்ணு காது எல்லாம் மாட்டி விட்டு இருப்பாங்க. வியாதி வறுமை
குழந்தை கூட ஆக்சிடென்ட் என்ன ஆகுது? அது என்ன பாவம் பண்ணி அது அப்படி வந்திருக்குது. அதனால்தான் ஏசு ஏற்றுக்கொண்ட தாய்மாரா இருந்தீங்கன்னா கருவுல என்னது என்ன சொல்றாரு? கர்ப்ப கை வச்சு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஆமா அந்த ஜீவனை கொடுத்து தேவன் தனக்கு உலகத்துக்கு அந்த கருவு காப்பாற்றினா அது நல்ல சூப்பர் பிள்ளையா கையை தட்டு இல்லையா? அதுதான் ஏசு ஏற்றுக்கொண்ட தாயா இருக்கும் தகப்பனா இருக்கும். ஆதாமுக்குள் பெற்றெடுத்த பிள்ளைய எதுக்குள்ள கொண்டு வரணும்? கிறிஸ்துக்குள்ள அந்த ஜீவ விருட்சத்துக்கு அடியில கொண்டு வரணும். கொண்டு வரணும்னா அந்த கிறிஸ்துக்குள்ள அந்த பின்னிட்டு பார்த்த அந்த குழந்தைய தேவனுடைய ராஜ்யத்தின் பக்கம் திறப்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிட்டாலில இப்ப என்ன பண்ண? ஜீவ விருட்சத்துக்கு மாத்தணுமா இல்லையா? மாத்தணுமா? அப்ப என்ன பண்ணணும்? தலைமையில கை வச்சு கரு வயிற்றுல கருவிலேயே அபிஷேகம். அந்த கரு சூப்பரா தான் வரும். தேவன் தனக்கு உலகத்து அபிஷேகம் தேவதூதர் பசுத்தாவை அசைவாடி அசைவாடி அந்த பிள்ளை என்ன வரும்? சேப்பா வரும். சில பேர் அபாஷன் பண்றாங்க பாத்தியா? கருவிலே 1 வாரம் 2 வாரம் 1 மாசம் அங்கேயே சிசு கொலைன்றாங்க. அது என்ன குழந்தை பாவம் பண்ணி? அப்போ சீரியஸான மேட்ரு. எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க? பின்னிட்டு பார்த்துதான் பிறகுறாங்க. என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் பாவம் செய்கிறவன் பிசாசு. அப்போ பிசாசினால் உண்டாகி அந்த நன்மை தேவை நல்லவன் கெட்டவன் நன்மார்க்கு துன்மார்க்கு சுய நீதி அநீதி இதெல்லாம் பிறந்துட்டான். சிறிய வயசு வாலிப வயசு திருமண வயசு எல்லாம் பிசாசு போராட்டம். இப்போ அப்படிப்பட்டவன என்ன பண்ணணும்? கைக்கு இப்படி திருப்பிட்ட இந்த பக்கமே போறேன் போயிட்டே இருக்கிற இந்த கைத்து என்ன பண்ணணும்? இப்படி திருப்பணும். திருப்பி பின்னிட்டு பார்த்துட்டு நீ அதனாலதான் பிசாஸ் போறோம். ஒரே பிசாஸ் தொல்லையா இருக்குதுன்னா என்ன பண்ணணும்? கவனி இப்படி திருப்பணும். அவனே வழிய சத்தியமா அததான் சொன்னாரு. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். அந்த மனதை அந்த ஆதாம் மனதை கிறிஸ்துவின் மனதா திருப்பணும். இப்படி கிறிஸ்து யார்? நானே வழிய சத்தியமா அவர் நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஜீவன்ல எல்லா நன்மையும் கொண்டு கிடைக்கிறது. தேவ நீதிக்கு உழித்ததுதான் கிறிஸ்து. தேவ நீதியா இருக்கிறார், உழித்ததுலா இருக்கிறார். பிசாசு பாவமும் மரணமா இருக்கிறான். எவ்வளவு பெரிய ஆளானாலும் உரிமையா வந்து திடீர்னு கொண்டு ஆயிடுச்சுன்னா இருப்பான். அதுதான் பட்டு என்ன பண்ணா? நன்மை தீமை பக்கமே சத்தவில் போற மாதிரியே போயிட்டு இருந்தாக்கா ஓடலாம் ஒழிக்கலாம் சம்பாதிக்கலாம் பிரச்சனை ஓடாது. புரியுதா? அப்ப என்ன பண்ணணும்? பின்னிட்டு இப்படி பார்க்கணும். இயேசு பார்க்கணும். இயேசுனா யாரு? அவர் டோட்டலா வேற. நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்ல. நானே வழியும் சத்தியமா அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகு கொடுக்குது. இவ்வளவு செய்தாதான் பின்னிட்டு இயேசு தேவனுடைய ஆண்டவர் பார்த்தே போறது. நன்மை தீமையே பண்ணினாக்கா பாவத்தின் சம்பளம் மரணத்திலேயே போறது. திடீர்னு விபத்து ஆபத்து நாசம் மோசம் எந்த நேரத்தில் சாவு சொல்றாங்க இல்லையா? 5 சாவு 1000 சொல்றா பாருங்க. ஏன்னா அப்படி பொறுத்திருக்கான். பிரசவம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் வயசு 55 ஆகுது. இப்போ கொஞ்ச நாளைக்கு கூட ஒரு பிரதர் சொன்னாரு. அவர் என்ன கேள்வி கேட்டார், பிரசவம்னா என்னங்கய்யா? அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. பிரசவம் குழந்தை பிறகு இல்ல, கல்யாணம் ஆகி 1 வருஷம் என்ன ஆகுது? பிரசவம் குழந்தை பிறகு 10 மாசம் ஆனா அதுக்கு அர்த்தம் தெரியுமா? பிரசவம்னா எனக்கு சரியா சொல்ல தெரியல. அப்புறம் அவர் சொன்னார் பிரசவம்னா என்ன? பிரசவம் ஆயிடுச்சா சொல்றாங்களா இல்லையா? கேள்விப்பட்டீங்களா? பிரசவம்னா என்னவா? பிறப்பு சபம். பிறக்கும் போதே அவன் ஒரு சபம். சபம்னா என்னது? மரணம். சபம் அதான் பிரசவம். பிரசவம் ஆயிடுச்சா பிறப்பு வந்துச்சா பிறக்கும் போதே அதான் வேதம் சொல்லுது. என் தாய் என்னை பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ மனுஷன் மாதிரி எப்படி வச்சுக்கலாம்? பிரசவம் ஆயிட்டா பிறக்கும் போதே ஒரு சபமா போறான். ஒரு நாள் ஆதாம் வழியா ஏவாள் பின்னிட்டு பார்த்துட்டா. பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தேவ கனியும் புசித்ததுனால அவ பாவத்துல கருத்தரிச்சிருக்கிறா. அதனால பிற சபமாக போறான். இப்ப பிற சபமா இருக்கிற நீ கிறிஸ்துக்குள்ள வரணும். கிறிஸ்து யாரு? பிற சபம் கிடையாது. பிறப்பு உழித்தெய்தல். கிறிஸ்துக்குள் பிறந்தா நீ உழித்தெய்தல். பாவத்துக்கு மரணத்துக்கு தப்பி தேவ நீதிக்கு உழித்தெய்தல் வரணும்.
அதான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறத்தல். அல்லேலூயா. அந்த பிற சபம்னா என்னன்னா, அந்த மரணத்துக்கு அப்பால பிற சபத்துக்கு ஆதாமுக்குள்ளே பிறந்தானா, ஆதாம் சிந்தை மரணம்னா அது பாதாள ராஜ்யத்துக்கு வெளியே போகுது. கிறிஸ்துவை சந்திக்காம மரணத்துக்கு ஒரு பரிகாரம் இயேசு உயிர்த்தெழும் ஜீவனம் சொன்னாரா இல்லையா? அந்த மரணத்துக்கு ஒரு பரிகாரம் தான் உயிர்த்தெழும் ஜீவனம். தேவன் தானே உலகம் கொடுக்கும்போது நம்ம பாதாள ராஜ்யம் கிடையாது, பரலோக ராஜ்யத்தையே போறோம். கையை தட்டி அல்லேலூயா. அப்போ மனுஷன் பிறக்கும் போது என்ன பண்ண, தாய் என்னை பாவத்தில், பாவம்னா என்னங்க? பாவம்னா பீடி பிடிக்கிறது, பொடி போறது, சிகரெட் பிடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, விபச்சாரம் பண்றது, வேஸ்ட் கொலை, இது மட்டும் பாவம் கிடையாது. நிறைய பேர் நான் அதெல்லாம் எதுவுமே செய்யறதுங்க, நான் சினிமா கூட பார்க்க தெரியலங்க. நீ எதுவுமே பார்க்க வேணாம்பா. அம்மா வயதுல பாவத்தின் சம்பளம் மரணத்துல பொந்தையா, நன்மை தீமைக்குதா, ஒருவேளை உனக்கு வாய்ப்பு கிடைக்கல நீ செய்யாம. ஆனா அந்த நன்மை தீமை அந்த 2 வட்டத்துல தான் நல்ல சுவாவம் கெட்ட சுவாவம் இருக்குது. அப்போ அப்படிப்பட்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு திறப்பதுக்கு தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. அப்போ இப்ப லிஸ்ட் போட்டாங்க, 1 2 உலகம் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க? 816 கோடி பேர் இருக்கிறாங்க. பக்கத்துல இந்திய தேசத்துல 140 கோடி பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 7 கோடி பேர் இருக்கிறாங்க. எல்லா ஆதாமுக்குள்ள பிறந்து நன்மத்தை மரியத்தக்க கனி புசிக்க நாளில நடக்குதா சாவு? பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, குடும்பத்துல வாழ்க்கையில நடக்கிற காரியம் என்னது? எங்க பார்த்தாலும் சாவு, எங்க பார்த்தாலும் பிசாசுகிறிய, சாபங்கள், பாபங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், கொலைகள், வெறிகள், பிசாசுகிறிய, வறுமை, தரித்திரம் இருக்கா இல்லையா? பிசாசுகிறிய எல்லாம் இருக்குது. எவ்வளவு பெரிய முக்கியமான வேலையை இயேசு செய்யலாம் பாருங்க. அப்போ சொல்றாரு, அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ தகுதி உள்ளவனா மாறணும்னா, நீ பிசாசு ராஜ்யத்திலே இருந்த நீ தேவனுடைய ராஜ்யத்தின் பக்கம் திரும்பணும். இப்படி பார்க்கணும். இப்படி போறனா இப்படி திரும்பி பார்க்கணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். ஏவாள் எப்படி திரும்பிட்டா? இப்படி நெகட்டிவ்ல திரும்பிட்டா. பிசாசு பக்கம், பிசாசு மனதை திறப்பதுனால பாதாள ராஜ்யம் தான் சமீபமாக அடிக்கடி பிரச்சனை, வியாதி, வறுமை, தரித்திரம், போராட்டம். பிசாசு சும்மா போனா அவன் கனியை சாப்பிட்டாக்கா உங்களால உரிமையா வரும். வாழ்க்கையில பிரச்சனையை, வியாதியும், வறுமையும், தரித்திரத்தை எல்லாத்தையும் கொடுத்து உரிமைக்குது. ஸ்டாக் அடிக்கிறது கூட உரிமைக்குது. திருடம் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேற ஒண்ணும் தெரியாது அவனுக்கு. அதனாலதான் இந்த செய்தி கேட்கும் போதே பட்டுன்னு எந்த பக்கம் திரும்பினா, ஜீவ விசத்தின் பக்கம் திரும்பணுமா இல்லையா? பட்டுன்னு ஜீவ விசத்தின் பக்கம் திரும்பி அது என்ன கனியா? ஏசு நானே வழி சத்தியமா, அந்த ஜீவனத்தை தேவனுக்கு செலுத்தணும். அப்புறம் ஆதாமுக்கு முழு ஒரு ஆள் பாய்க்காம செலுத்தணும் பாருங்க. அதான் சூப்பரா நல்லா திரும்பத்து கிடையாது. நன்மை தீமை கனியை சாப்பிட்டு அது தேவனுக்கும் உலகம் உள்ள விசாரணை மாதிரி வந்து அழிக்கிற மாதிரி இயேசு பக்கம் திரும்பும் போது அந்த ஜீவனத்தை தேவனுக்கும் ஆதாமுக்கும் முழு உலகம் கரெக்டாக உடனே சொல்லும் போதே ஒரு அபிஷேகம், ஒரு பரிசுத்த தேவதை காப்பாத்தி இருப்பான். தேவன் தம்மை தான் மறுதலிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ இயேசு இதுதான் செஞ்சார். மத்திய மார்க்கம் எங்க போனாலும் எல்லோரும் பாவம் செய்து நன்மை தீமை அறியத்தக்க தேவ மகிமை அண்ணவனுக்கு வியாதி பிரச்சனை வரும்போது இயேசு எங்க போனாலும் எல்லா வியாதியில் தான் இருக்கிறாங்க. 38 வியாதி, தீவிரவாதக்காரர், பெரும்பாடு சரி. அன்னைக்கு மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. போய் பாரு சிஎம்சில, போய் பாரு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல, குடும்பத்துல போய் பாரு, ஏராளம் வியாதி, புது வியாதி. வியாதியை கொடுக்குறான், சாபத்தை கொடுக்குறான், மரணத்தை கொடுக்குறான், தர்த்தத்தை கொடுக்குறான். அப்ப இயேசு ஓடி நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அப்ப என்ன பண்றாரு? அவரை மனுஷனை அவன் தந்த மாட்டான். லேகோல் பிசாசு பிடிச்சவனை போய் நீ திறக்க முடியுமா? அவன் ஓடுறான். 2000 பிசாசு பிடிச்சிருக்கு. அதுவும் கலர்லே உட்காந்துக்கிறான். செத்தவனை அங்கேயே அடக்க மாட்டிருப்பாங்க. அவனை ஓடு பிசாசு ராஜ்யத்துல ஓடிக்கிறான். இயேசு கலருக்கே போனாரு அவனை பார்க்கறதுக்கு. போனாரா இல்லையாப்பா? அவன் என்ன பண்ணான்? ஏவாள், ஆதாம் ஏவாள், தாய் தகப்பனுக்கு
எங்க அப்பா ராமு, எங்க அப்பா ராணி, ஆதாம் ஏவாள் வழி அப்படியே தலைமுறையா நண்பத்திலே வந்து நானும் ஒரு லேகியம் தான். இயேசு அறியாத லேகியம் மாதிரி தான் நானும் தற்கொலை போயிடுச்சு. சினிமா பைத்தியம், சினிமாவில் நடிக்கணும், எல்லா கெட்ட வழக்கு எல்லாம் இருக்குதான் செய்யும். 7 முறை தற்கொலை பிசாசன சாகரிக்க பார்த்தான். எப்படியோ இயேசு பற்றி கேள்விப்பட்டு சிஎம் சாஸ்திரத்துல 8 வருஷம் ட்ரீட்மெண்ட். என் கதை அப்படி இப்படிதான் ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கிட்டு ஞானத்தால் விட்டு இயேசு பற்றி எங்க பார்த்தாலும் பிரசங்கம் எப்படி பார்க்கிறாங்க. பின்னிட்டு திரும்ப வச்சாரே இல்லையா, இல்லைன்னா புல்லு பச்சுக்க எனக்கு 7 முறை தற்கொலை போயிடுச்சு. ஒவ்வொருவரும் பயங்கரமான கட்டம். 7 முறை அதிசயமா காப்பாற்றி என்ன சுவிசேஷ இயேசு பற்றி சொல்லி ஞானசானம் எடுத்து திருவனந்தபுரத்து பாஸ்டர் எஸ் ஏ ஜார்ஜ் பாஸ்டர், அவர் தான் இந்த ஊழியத்துக்கு ஒப்பு பாஸ்டர் பெஞ்சமின் சோழகத்துல அவர் மூலமா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து இப்ப இயேசு பற்றி எங்க போனாலும் பண்றாங்க. எங்க போனாலும் ஜீவ வச்சுக்கிட்டு பிரசங்கமே. பிரசங்கமே என்ன நண்பத்தம் கிடையாது, ஜீவ விருத்தத்துக்கு இயேசு நானே வழியும் சத்தியமா அல்ல தேவ நீதிக்கு முடித்தது. தேவனுக்கு ஆதாரத்து முழுவது இதுதான் பிரசவமே. காப்பாற்ற நல்ல வேலையே இல்லையாது. அசுத்தாய் பற்றி பசுத்தாய் அவனை காப்பாற்றுற வேலைதான். நீ உலகத்துக்கே வலி, நீ பூமிக்கே உப்பு. அதுக்கு முன்ன சரி இந்த லேகோன் பிசாசு கல்லர்ல இருக்கிறான். ஏதோ ஒரு அம்மா வயிற்றுல பிறந்தான். பிசாசு மேல பிசாசு, பிசாசு மேல பிசாசு, பிசாசு ராஜ்யத்திலே இருக்கிறான். ஏசு போறாரு. அவனை போய் திருப்புடா அந்த பக்கம் திருப்ப முடியுமா? அவனை 2000 பிசாசு ஏசு ஏற்றுக்கோனா. ஆனா அவங்க எப்படி ஏற்று வைக்கிறாங்க? இவரே வாலிட்டியா போய் நல்ல மேய்ப்பன் அவனுக்காக ஜீவ சர்வ ஜீவனத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து மூடு உலகம் நம்ம பாவம் யாரை பாதிக்குது? தேவனை பாதிக்குது. நம்ம பாவத்தை கடவுளுக்கு பாதிப்பா இல்லையா? அப்புறம் ஆதாம் வந்து முழு உலகத்தும் நம்மளால பாதிப்பு தெரியுமா? இந்த கனியை புஷிக்கினாலே சார் முன்னிட்டு பூமியே சமைக்கப்பட்டிருக்குது. அப்போ பாதித்தவங்க பரிகாரம் பண்ணா ஜீவ சர்வ ஜீவனத்தை அவன் பேர் சொல்லி பிதாவா இங்க தேவன் கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தான் இருப்பாரு. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இப்படி திரும்பினா பாரு, திரும்பினாங்க இல்லையா? அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இப்படி திரும்ப என்ன உள்ள விசுவாசம் என்ன ஓச்சா இல்லப்பா. நம்ம பாலண்ட வீடியோ போட்ட பாத்தியா ஜீசஸ் சொல்லிட்டேன். அதை கவனிச்சிங்களா நீங்க? லேகோட்டு எத்தனை கருப்பு கருப்பா போச்சா இல்லையா? உள்ளகிற விசுவாசம் எல்லாம் ஓடுது பாரு. நீ ஜீவ விருட்சத்தின் பக்கம் போனீங்கன்னா அசுத்தாவி எல்லாம் ஓடத்தான் ஆரம்பிக்கும். எல்லாம் அசுத்தாவி போயிட்டா அவனுக்கு சொஸ்த புத்தி. என்ன புத்தி? அதெல்லாம் நீங்க வாசிக்கலாம். இப்ப எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. மார்க் 5ஆம் அதிகாரத்துல போய் வீட்டுல போய் நல்லா எடுத்து வாசிக்கலாம். சொஸ்த புத்தினா என்னது? இளைப்பார்கள், சமாதானம், சந்தோஷம். இயேசுதாவே இளைப்பார்கள். அதுக்கு முன்ன அப்படியே தன்னைத்தானே காழ பத்தி அப்படியே லேகோன் 2000 விசுவாசத்தை அப்படியே மென்டல் டார்ச்சர், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அந்த கூக்குரல் இருக்கிறான், நிம்மதியாக இருக்கல, ட்ரெஸ் எல்லாம் போட்டான், நிர்வாணம் ஆயிட்டான். அப்படிதான் என்ன? அப்ப இயேசு அந்த அந்த பிசாசு ராஜ்யத்தை நோக்கி அவன் போறவனை எப்படி திருப்புறான்னா தன்னையே கொடுக்க வேண்டியதாக ஜீவ சர்வ ஜீவனத்தை அவங்க சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உழுதுட்டா அப்படியே பசுத்தாய் தேவன் அப்படியே அவனை இப்படி திறப்புறாரு. இப்படி திறப்பதுங்க உலகிற பிசாசெல்லாம் கைக்கு பட்டுக்கு போய் பசுத்தாய் விட்டாங்க. இப்படி திறப்பனாவே பசுத்தாய் வந்துடும். இங்க இருந்தா நண்பத்தை விட்டு அசுத்தாய் தான் வந்து 2000 பிசாசு இறங்கிட்டே இருக்கும். கையத்தை அலையா. அப்ப இதுல இருந்து பார்க்கும்போது லிஸ்ட் போட்டா எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாம் ஆதாம் வழி, எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்த பந்தம் போய் பாரு. பிரச்சனை, பிசாசு பிரச்சனை குடும்பத்துல இருக்கா இல்லையாப்பா? எல்லாம் என் தாயினை பாவத்தில் நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம், அதுல பாவம் மரணம், சுயநீதி அநீதி, கண்கள் ஜீவனுக்கு எல்லாம் கெட்ட காரியம் தான். பாவத்தை துறைக்கு அக்கிரமானியா பகை கசப்பு வைராகி கோபம் எல்லாம் அந்த நன்மை தீமை கணியில் தான் இருக்குது. அதை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 அசுத்தாவியா இருக்குது. அப்படியே கிறிஸ்துவுக்குள் வந்தா உங்களை சபிக்கிறவரை ஆசீர்வதிகள், பகைக்கிறவர்களுக்கு சத்ருக்களை இயேசுவை கொடுக்கணும். இங்க கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாங்க. தேவனுடைய ராஜா தேவனை பத்தி தான் பேசணும். பிசாசு பக்கம் பிசாசு பத்தி தான் பேசணும். நன்மை தேவை நன்மார்க்கு துன்மார்க்கே போறது. நீ கிறிஸ்துக்குள்ள வந்தா ஜோயே லைஃப், ஜீவ வார்த்தை, அளவற்ற அன்பு, ஜீவ சம்பளம், ஜீவரத்தம்,
தேவ நீதி முடித்தது. தேவனுக்கு உலகத்துக்கு இப்படியே பேசிப்பாரு. பேச 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 நீ ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்க மாட்டாய். ஆடு மேய்க்கிற தாவீது எஸ்ராஜா, அப்பா அம்மா இல்லாத எஸ்ராஜாத்தி 127 நாடுகளுக்கு ராஜாத்தி ஆடலாம் இல்லையா பைபிள்ல? ஆபிரகாமு பூமி தாவ சகல காத்து ஆசுவாதி, அவங்களாம் ஆதாம் வழியா பிறந்தவங்க தான். எல்லாம் பிறக்கும் போது ஆதாம் கூட தான் பிறக்கணும், கம்பல்சரி, மாற்ற முடியாது. அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிழா பங்கெடுக்கும் போது நீ கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் போட்டா அந்த பிசாசெல்லாம் ஓடி வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். நாடே திராட்சை செடி ஒருவன் நிதியில் வாழ்க்கை ஆடையில, அதுதான் இங்க சொல்றாரு. கலப்பின் மேல் கை வச்சுட்டு என்ன பண்ண, நிலைத்திரு, திருப்பி பார்க்காத. பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஒருவேளை பின்னிட்டு பார்த்துட்டாங்க டிஸ்கரேஜ் ஆகி அப்படியே பின்னிட்டே போயிடக்கூடாது. உடனே இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, உடனே இயேசு ரத்தத்தை தேவன் தவிர சகல பாவத்தை திருப்பி மீண்டும் போனோம். ஒரே நேரம் 100 என்னால் இருக்க முடியல. பார்த்தேன் ஜீவசுகள்ல இருக்க முடியல. கோபம் வந்தது, வெறுப்பு, கசப்பு வந்ததுன்னா உடனே என்ன பண்ணா, இயேசு ரத்தம் ரெடி ஆகிடுது. ஓடுறீங்க, விளையாடுறீங்க, எல்லாம் பண்றீங்க, உடம்பெல்லாம் தூசு, உடம்பெல்லாம் சேரு சக்கரை ஆயிடுது. தண்ணிக்கு தான் இல்லையா தொட்டில போய் உடனே போய் கழுவிக்கிறீங்களா இல்லையா? அப்படியே நாள் ஃபுல்லா சேர்ந்து வைக்கிறீங்க, உடனே போய் தண்ணி போட்டு கழுவிக்கிறீங்களா இல்லையா? அது மாதிரி இயேசு ரத்தம் சகல பாவலை நீங்க. அப்போ இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தன் சகலம் முழு உலக சகலத்தையும் கழுவி திருப்பி தேவனுடைய ராஜ்யத்துல டிராவல் பண்ணிட்டே இருக்கோம். அப்போ தாவீது வர வர ஆஸ்வதிக்கப்பட்டுட்டே போறோம். கர்த்தர் என் கோட்டை, என் தஞ்சம், என் துருகம், என் கேடகம், என் நாவு நாள்தோறும் உமது நீதியை உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் கர்த்தர் ஜீவன், அந்த தேவ நீதி உயிர்த்தது. தேவனுக்கு ஆதாம் முழு விருது கொடுக்குறான். கட்சியில பார்த்தா சிங்கம், கரடி, கோலி யாரும் முன்னாள் நிற்க முடியல. எல்லாம் சுத்தாவில ஓடுது, பசுத்தாவில வருது. அவன் ஒண்ணுமே பண்ண முடியல. கட்சியில பெரிய ராஜா, இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவை 40 வருஷம் தேசத்தையும் ஆண்டானா. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. யோசேப்பு, மோசே, எலியா, எலிசா, எல்லாம் ஆதாம் கூட பிறந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஜோயே லைஃப் உள்ள தேவனுடைய ராஜ்யம். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். எரேமியா புத்தகத்தில் படிக்கிறோம், கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. யோவான் 5:4 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆவியானவரும் ஜீவனுடையவர். அப்போ அந்த ஜீவன்ல தேவ நீதிக்கு உழித்தது. அந்த பிதா குமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கலாம். முழு உலகத்துல ஒரே ஒரு ஆளு இவரு பங்காளி ரொம்ப பிரச்சனை பண்றாரு. அவரை நான் பகைச்சிட்டேன், அவருக்கு ஜீவசாரி கிறிஸ்துவ நான் வெளிப்பட்ட நன்மத்தை தான் காட்டணும்னாங்க. அந்த ஒரு ஆள் கூட பிசாசு வாய்ப்பு தான் இல்லையா? அதுதான் சொன்னார் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் உலகம்னா ஆதாம் வந்து 2 ஒரு ஆளுக்கு பிசாசு எவ்வளவு வீழாம வகை தேடி சுற்றி திரிகிறானா. வகை தரா, யாரையாவது பகைக்கிறியா, யாராவது சபிக்கிறியா, யாராவது நிந்திக்கிறியா, அது வழியா வர்றதுக்கு வகை தேடிக்கிற. நீயும் பகைச்ச ஊருக்கு 2 பேருக்கு 2 பேர் விசுவாசி ஊழிக்காரன் நன்மை தேவை காரணத்தினால பின்னிட்டு அது வழியா வந்து பிசாசு வாழ்க்கையை நாசமா போச்சு. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் என்ன அன்பு, இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவனத்தை கொடுத்தது. சபிக்கிறோம், பகைக்கிறோம், எதிராளி, பகையாளி, கொலையாளி, பங்காளி, பைத்தாளி, இயேசு ஜீவன் புத்து பாரு. அவன் ஜெயிக்கவே முடியாது. அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படித்தானே இந்த வயசு. நீ என்ன பண்ற, அவன் பண்ற ஷாட்டியை பார்த்து நீ ஒரு நன்மத்தை உடனே பின்னிட்டு பார்த்து பிசாசு விட ஒரு பிசாசு வாழ்க்கை உள்ள பிசாசு போற. அப்போ இயேசு பின்னிட்டு பார்த்துட்டாங்க. இயேசு பக்கம் பார்த்தாக்கா நீ பின்னிட்டு நன்மை தேவ காரியத்தை யாருக்கும் கொடுக்கூடாது. இவ்வளவா உலகத்தில் ஐயா இதெல்லாம் நடக்கிற காரியமா? மஞ்சள் பண்ற சேட்டையை பார்த்தா அவனை பகைக்காம வெறுக்காம கசகாம இருக்க முடியுமா? என்னால இருந்துப்பா. ஏன் செஞ்சாரா இல்லையா? ஏன் செஞ்சாரா? சபிக்குள் ஆஸ்வதித்தார், பகைக்கும் நன்மை செய்தார், சத்துக்களை என்னது நேசிக்கிற கிறிஸ்துவே கொடுக்குது. பகைச்சாலும் கிறிஸ்து, சத்ருவாய்த்தால் இயேசு ஜீவன் பண்ண, சபிக்கிறவங்க இயேசு ஜீவனை அது கொடுத்து 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 அவர் டாப்பா தான் இருந்தார். அவர் போறதுலாம் ராஜாவா தான் இருந்தார். ஆனா இயேசு கடித்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்தார். ரொம்ப மோசம் விலகிட்டார், அதை செய்யலாம். ரொம்ப பிரச்சனை பண்றானே, நான் பேக் மாதிரி எல்லாரும் சக்தி கடித்து கொள்ளு, புத்தி சொல்லு, எச்சரி, ரொம்ப மோசம் விலகிறது. ஆனா நன்மத்தையும் அறியத்தக்க பாவத்தையும் மனத்தையும் காட்டினா அது வழியா பின்னிட்டு பாக்குற, அது வழியா பிசாசு வந்து எல்லாத்தையும்
ரைட்டா தப்பாப்பா? அப்போ இயேசு கிறிஸ்து, இயேசு ஜீவ விஷயத்திலேயே இருக்கிறார். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல, நானே வழியும் சத்தியமும். ஆமா, அவர் ஜீவ வார்த்தையா இருக்கிறார். அந்த ஜீவன தேவி நீதி உயிர்த்தது தேவனுக்கு செத்துறார். ஆதாம் வந்து மூடுவல் செத்துறாரு இல்லையா? போற இடத்துல எல்லாம் பிசாசம் எல்லாம் ஓடுது. எத்தனை 33 வருஷம் அப்படியேதான் இருந்தார். ஐயா 24/7 ஜீவ விஷயத்திலே இருக்க முடியுமா? ஐயா நன்மை தீமை மனுஷன் நன்மை தீமையிலே இருக்கிறார் காலமெல்லாம் 24/7. வாரத்திலே நாள், ஒவ்வொரு 24 வாரத்துல 31 நாள் வருஷத்துக்கு. அதனாலதான் வாழ்க்கைக்குள்ள பிசாசுங்க. இயேசு 33 வருஷம் ஜீவ விஷயத்திலே இருக்கிறார். இருக்க முடிச்சா இல்லையாப்பா? அதனால நல்லா தானே இருந்தாரு, உலகத்துக்கே வழியா இருந்தாரு, பூமிக்கே உப்பா இருந்தாரு. அந்த ஜீவனத்தான் சிலுவையில் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடு. முழு உலகம் கொடுத்துருக்காங்க. அதை யார் எடுத்தா? அந்த தேவன் நீதி உயிர்த்தது தேவனுக்கு ஆதாம் முழு யார் கொடுத்தா? அவன் தான் இன்னைக்கு டாப். அல்லேலூயா. இல்லைன்னா நான் நன்மத்தை தான் இருப்பேன்னா நான் பூஜாவா தான் இருப்பான், பிரச்சனை உள்ள ஆளா தான் இருப்பான். எவ்வளவு படிச்சிருக்கலாம், 10 டிகிரிக்கலாம், PhD படிச்சிருக்கலாம், MSc படிச்சு, MPhil, என்னோட MBA, என்னோட படிப்பு இன்னும் படிக்கணும். அம்மா வீட்டுல பாவத்தில் வந்த பிசாசு எல்லாம் இல்லாம இருக்காது. இருக்கு பிரச்சனை பேச பண்ண முடியாது. அரசியல் தலைவனா இருக்கலாம், சினிமா கலைஞனா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், என்ஜினியர் இருக்கலாம். ஒரே பிசாசு போராட்டம். கொஞ்ச நாளைக்கு முன்ன கொள்ளைக்கு வச்சா இல்லையாப்பா? நல்லவங்க கட்டம் பார்த்தா வருது, உலகம் ஃபுல்லா வருது. விசுவாசம் திருடுறது, கொண்டது, வியாதி, வறுமை, இதுக்கெல்லாம் எப்படி என்ன பண்ண போற? அவர் கழுவுகளா இயேசு ஜீவன் பரிபூர்த்தியோட தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா பசுத்தாய் தேவதூதரெல்லாம் அவனை காப்பாத்துவாங்க. நல்லா இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு கட்சியில் அவர்கிட்டே 11 ராஜ்யத்துக்கு போய் சேரலாம். கையத்தட்டு அல்லேலூயா. திருப்பி அந்த வசனப்படி லூக்கா 9:62. நல்ல தத்துவம் படி தெளிவா. அந்த பின்னிட்டு பார்க்கிற எவனும், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பின்னிட்டு பார்க்கிற அது ஏவாள் மாதிரி ஏதேன் தோட்டத்துல பார்த்தாலா இல்லையா? ஜீவ வச்சிருக்கல இருந்தாலும் நீங்க எப்படி இருந்திருக்கான்? உலகமே குட்டி சொர்க்கமா இருந்திருக்கான். இருந்திருக்குமா இருக்காதுப்பா? ஜீவ வச்சிருக்கு தேவி நீதிக்கு உயிர்த்தது தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் எல்லாரும் பசுத்தாய் தேவதோடு ஏதேனாவே தான் இருந்திருக்கான். நன்மத்தை மரியத்தக்க கடையை பிடிச்சிருக்கு. அந்த தேவன் தர இங்கிருந்து பூமி சபைக்கு முள்ளு குறுக்கும் முடிவு. நோவா காத்து உலகமே போச்சு. நோவா மட்டும் கர்த்தரை விசுவாசித்தான், பேயில காக்கப்பட்டான். சோதோமர பட்டணமே அகிங்கால் சுட்டி இருக்க நியாயத்திற்கு. இப்போ நோவா காலத்தில் நடந்தது எப்படி அப்படியே மனுஷகுமார் ஒரு கடைசி காலத்தில் நடக்குது. அதை விட மோசமா நடக்குங்க. உலகம் பொல்லாங்க. இந்த செய்தி கேட்கிற நீ பாக்கியவான். ஜோலியில பத்தி கேட்கிற மாதிரி கோடி ரூபாய் அல்லேலூயா கொடுத்தா கூட ஈடு ஆகாது. எந்த காலேஜ், எந்த செகுலர் காலேஜ்ல சொல்லி கொடுக்க முடியாது. வேதத்தில் தான் ஆண்டவராக இயேசு சொல்லி கொடுக்கிறாரு. திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால்தான் தேவனுடைய ராஜ அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. கையை வந்து பிசாசு கலப்பையில் வச்சுட்டு தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கறா அது ஆசீர்வாதம். பிசாசு கலப்பையில் வச்சுட்டு அதிலே பின்னிட்டு பார்க்காது. அப்படியே சத்துக்கு போற மாதிரியே போய் சாபத்துல பாவத்துல வியாதியில நன்மை நீதி அடிக்கிட்டே போய் அப்படியே அவங்ககிட்ட போய் பாதத்தை சேர்ந்தது. இப்ப எதை ஒரு காரியத்தை பின்னிட்டு பார்க்கணும். என் தாய் என்னை பாவத்தில் பிசாசு கலப்பையை வச்சுட்டு பிசாசு ராஜ்யத்தையே போய்க்கிறான். இப்ப அவனை அப்படியே திருப்பி தேவனுடைய கலப்பையை பிடிக்கணும். என்ன கலப்பை? தேவனுடைய கலப்பை. அப்படியே அவனை பிசாசு ராஜ்யம் அப்படியே திருப்பி கிறிஸ்துக்குள்ள அவனை கொண்டு வரணும். அதான் தேவன் ஜீவசரம். அப்போ கிறிஸ்துக்குள்ள அவனை திருப்பி தேவனுடைய கலப்பையை பிடிச்சு அப்படியே டைரக்டா வாழ்நாளெல்லாம் போனாக்கா அவன் வர விருத்தி அழிவான், ஆஸ்வதிக்கப்படுவான். கையெழுத்து அல்லேலூயா. அப்போ இயேசு இந்த ஊழியத்தை தான் செய்தார். எங்க போனாலும் மத்திய பார்க்க போயிருந்தார், எங்கும் சுட்டி திரிந்தார். சில வசனத்தெல்லாம் எடுத்து நம்ம வாசிப்போம். மார்க்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் இருக்கு.
மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அவர் எங்க போனாலும் திறப்புற வேலையை தான் பாக்குறேன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக திருப்பிட்டு என்ன சொல்ல, நானே திராட்சை செடி என்னிலே நீ திருப்பி பிசாசு பக்கம் திருப்பி பார்க்காத, திருடி கொண்டு ஆயிடுவான். என் பக்கம் திறமைன்னா கலப்பையில கை வச்சுட்டா வாய்டாலாம் கிறிஸ்துக்குள்ளே போ. இயேசு சரி இயேசு ராஜ்யத்துக்கெல்லாம் வேலை போட முடியும். வானம் பரலோகமே கிடையா. நீ இச்சிக்கப்படுத்த எல்லாமே ஆண்டவருக்குள்ள இருக்குது. ஆண்டவருக்குள்ள இல்லாதா வீடு மன தோப்பு தொலைவு சகல சுகம் பல ஜீவன் எல்லாமே ஆண்டவருக்குள்ள இருக்குது. நீ ஏன் பின்னிட்டு பாக்குற பிசாசு பக்கம்? அவங்ககிட்ட எல்லாமே கெட்டதான் இருக்குது. நன்மை தீமை சுய நீதி அநீதி தான் இருக்குது. அதனால அவருக்குள்ள இல்லாத எதுவுமே கிடையாது. இங்க ஒரு வசனம் பாருங்க, திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அஞ்சாவது வசனம் படி அதாவது என்ன சொல்றாருன்னா, திரளான ஜனங்களை பார்த்து என்ன பண்றாரு, அவர் பக்கம் திருப்புறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் எல்லாம் அவர் பக்கம் திருப்புற வேலைதான். ஆதாம் குள்ள பிறந்தவன் ஆவியில எளிமையா இருக்க மாட்டான். ஆவியில் எப்படிப்பட்டவனா இருப்பான்? கடினம், கசப்பு, வைராக்கியம், கோபம் இருக்கிறது எல்லாருக்குள்ள. சும்மா மன்னிக்க மாட்டான், சும்மா கொடுக்க மாட்டான். அந்த கடின இதயம் பிசாசு கடின இதயம் வாங்கிக்கிறான். நண்பத்தை மாதிரி அந்த கடி நம்மளே கடினம் வாங்கிக்கிறோம். அந்த கடினத்திலிருந்து எளிமைக்கு வா. எதை எளிமைனா அகோப்பே எடுத்து சபிக்கணும் ஆசிரியர் இயேசு பரலோக ராஜ்யத்தை கொடுத்து எளிமை உள்ளவனா மாறு. பரலோக ராஜ்யமே உனக்குதான். கையத்தட்டா இயேசு கிட்ட வந்தா ஜீவ விஷயம் சொல்லி கொடுக்கிறாரு. அந்த ஜீவனை பரலோக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யமே இருக்குது. அது ஒப்புடுத்தா ஏன் போடுறது? அதை போய் கூடிய முழு உலகத்துக்கு நீ நல்லா இருப்ப, அவனுக்கு கொடுக்குற அவனும் நல்லா இருப்பான். இயேசு கிட்டே வராம இருந்தா அம்மா இந்த பாவத்தை பகையும் கசவும் வேற தான் கடினம் தான் இருக்குது. நீயும் சபிக்கப்பட்டிருப்ப. போற இடத்துல அந்த கடினமான காரியத்தை விட்டு பரலோக ராஜ்யம் பாதாள ராஜ்யத்துக்கு தான் சமீபமா இருப்பான்ட்டாங்க. அது இருக்க ஒரு பக்கம். அப்ப எங்க போனாலும் அவருடைய காரியத்துக்கு போறாரு. நாலு வியாதியஸ்தர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவங்க எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் அப்படின்னு பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் எடுங்க. நிறைய இருக்கிற வசனம், நீங்க இதுல இருந்து ஒரு சில காரியத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். லூக்கா 5ஆம் அதிகாரம் லூக்கா 4:40 வசனம் படி எல்லாரும் எடுத்துங்க. பக்கம் 84. லூக்கா 4ஆம் அதிகாரம் 80 படிமா. எப்படி போதும். தெரிஞ்சுட்டீங்களா? ஒரு மாடல் காட்டுங்க, ஒரு மாதிரி காட்டுங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும், கவனி, ஊர்ல ஜனக்கிறாங்களா? கிராமத்துல ஜனக்கிறாங்களா? அந்த ஊர்ல ஜனக்கிறாங்களா? அப்போ வானத்துக்கு போய் எல்லாம் ஜனங்கதான். ஜனங்க எப்படி கொடுத்துக்கிறாங்க? என் தாயினை பாவத்தில் பாவம் செய்கிறவன் பிசாசு தங்க வியாதிகள் இருக்குமா இருக்காதா? உடம்புல வியாதிகளும் வறுமைகளும் பிசாசு கெட்டாளிகள். அப்போ ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளா, பல வியாதி. என்ன வியாதியே இல்லை. கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், லங்ஸுக்கு ஒரு டாக்டர், கிட்னிக்கு ஒரு டாக்டர், ஸ்கின்னுக்கு ஒரு டாக்டர், பிரெயினுக்கு ஒரு டாக்டர், பல வியாதிகள் பாருங்க. நன்மை தேவை கறி சாப்பிட்டா ஏவான் பாருங்க, அதை போய் சாப்பிட்டுருக்கிறான்.
அதை போய் புசுங்க ஆதாம் கொடுத்த உலகத்தையே பிசாசு ஆக்கிப்பாரு. அப்போ சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் நான் ஒத்த தவிர ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்படுகிறவர்களை அவரிடத்தில், ஜனங்கள் எல்லாரும் யாரிடத்தில்? அவரிடத்தில். கவனி, நல்ல பாயிண்ட். ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில். அவர் யாரு? ஏசுதம்பா. அவர் யார்? நன்மை தீமை ஜீவனா? கையத்தட்டா. அப்ப ஜனங்கள் எல்லாரும் நன்மை தீமை அறியத்தக்க விஷயத்தை பிசாசு கல்வி விட்டு வேகமா போய் ஓடிக்கிறாங்க. பிசாசு நோக்கி ஓட ஓட பல பல வியாதி தான் இருக்குது. பல பல பிரச்சனை, பல பல வியாதி. ஒரே திருடத்தை கொண்டு சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. வியாதி தான் சமாதானம் இருக்குமா, கட்சியில சுகம் இருக்குமா, சாப்பிடுமா, அப்புறம் வியாதிக்கு வருது, காசு போய் டாக்டர் கிட்ட, இப்படி எல்லாமே போச்சு. அப்போ ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுத்தமாக்கினார். அப்ப அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய கைகளை, என்ன கையே? ஜீவ யார் சொல்லுது? ஜீவ கையை, அந்த ஜீவ ரத்தம் அதை வைக்கிறார். தலைமையில் வச்சு அந்த ஜீவ சலம் அவர் கழுவுகளா அவர் தலைமையில வைக்கிறான்னா அந்த ஜீவனை இம்பார்ட் பண்றது. ஜீவ சலம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு இவ்வளவு விஷயம் கை வைக்கிறான். அவன் நண்பத்திங்கே தேவன் தரப்புல பிசாசு வாக்கிட்டு போய் வியாதி நீங்கிறான். இப்ப அவர் ஜீவ கையை வச்சு நல்ல ஜனங்களுக்காக அந்த ஜீவ கையை வச்சு ஜீவ சொல்ல ஜீவனத்தை அவங்க பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாரத்துக்கு முழு உழவு செய்யும் போது அவர் எல்லாரையும் சுத்தமாக்கினார். கையை தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லாரையும் சுத்தமாக்கினாரா இல்லையா? அப்ப தலைமையில கை வச்சா என்ன நடக்குது? ஒரு மறுரூபம் நடக்குது. பற்று திரும்புறார் ஜீவன், அவர் பக்கம் திரும்புறாரு. தலைமையில கை வச்சாரு, அவர் பக்கம் திரும்ப மாட்டான். அதுதான் தலைமையில கை வைக்குது. என் பக்கம் திரும்பப்பா. நன்மை தேவை கறி சாப்பிட்டு ஓட ஓட வியாதியில் போய் மரணத்துக்கு போய் தடுத்து போய் போய் கண்ட நகரால் போக வேண்டியதுதான். குடி வச்சு போட வச்சு டக்குன்னு தலைமையில கை வச்சு தேவ தலை உலகத்துமே அவர் எல்லாரையும் சுத்தமாக்கினார். பாரு, ஒரு படம், ஒரு விளக்கம் பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் யாரு போட இவங்கதான் ஜனங்கள். ஜனங்கள் எல்லாரும் இவர்தான் அவரு. யாரு? இயேசு. பாரு, இங்க வந்து போட்டுக்கிற படம். இங்க ஜனங்கள் எல்லாரும் ஆதாம் குள்ள வந்துக்கிறாங்க. நன்மத்தையும் மரியத்தக்கவன். இவர் வந்து இயேசு. அந்த வசனத்தை என்ன சொல்லுது? இவர்கள் எல்லாரும் இவரிடத்தில் வந்தார்கள். இயேசு கிட்ட வந்தாரா இல்லையா? இந்த இயேசு யாரு? ஜீவன், ஜீவரத்தம். இந்த ஜனங்க யாரு? நன்மை. இவங்கெல்லாம் நன்மத்தையும் போடுவாங்க. நன்மை தீமை அப்படி எதிர்பார்க்கிற மச்சான். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு. நான் சொல்லிக்கிறேன்ப்பா, படிக்கிற காலத்துல பசங்கிட்ட சண்டை போட போது சொல்றாங்களா இல்லையா? பைபிளே பச்சிருக்க மாட்டான். எப்படி சொன்னாத? அப்படிதான் பொந்துக்கிறான். நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ஷாவே ஷாவாய். அதனால்தான் பிசாசு திடீர்னு பொண்ணு நினைச்சுக்கிறான். இயேசு அதை எப்படி சொல்லுவாரு?
ஏசு அது அப்படி அப்படி அவர் சொன்னாரு, நான் நல்லவனுக்கும் ஜீவன் அல்லவன், கெட்டவனுக்கும் ஜீவன் அல்லவன். ஜெயிப்பான ஜெயிப்பானா, உலகத்தையே ஜெயிப்பான். சாதாரண காரியம் கிடையாது. அல்லேலூயா. உலகத்தையே ஜெயிப்பாய். அப்போ ஜனங்கள் எல்லாரும் பாருங்க, கருப்பர்கள் எல்லாம் ஆதாம் வானத்துக்கு பூமியின் மேலே 814 கோடி பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இயேசு கிட்ட வந்தாங்க. இயேசு என்ன பண்ணாரு? 1008 குசல விசாரிக்க, என்ன பாவம் பண்ண? பீடி பிடிச்சா, பொடி பண்ணியா, சினிமா பார்த்தியா, விசாரம் பண்ணியா, வேச்சரம் பண்ணியா, கொலை பண்ணியா, யாருன்னா ஏமாத்தினியா, இதெல்லாம் கேட்டுட்டாரு. கேட்டாலும் கதையா சொல்லுவான். நீ பண்ணியோ பண்ணலையோ ஆதாமுக்குள்ள நீ வந்துக்கிற, அம்மா வைக்கிற பாவத்தை சம்பளம் பண்ண, நன்மார்க்க துன்மார்க்க, நீ படித்திருக்கிறியோ படிக்கலையோ, நீ ஏழையோ பணக்காரனோ, ஆணோ பெண்ணோ, ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்துல வந்து முன்பின் யோசனை இல்லாம நல்ல மேம்பட்ட ஜனங்களுக்காக பற்று தாமல் கை வச்சிருப்பாரு. கை வச்சுன்னா அவர் சரீரத்தினா ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அவர் சரீரம் நண்பத்தேவ சரீரம் கிடையாது. அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் பட்டமே உள்ள பிசாசால என்ன பண்ணுது? அசுத்தாவில ஓடுது, பசுத்தா இறங்குது, உடனே ஓடு, ஹீலிங் ஆயிட்டான். கையை தட்டி அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? படம் புரிஞ்சுச்சா? நல்லா விளைச்சா? இதுல உங்க கிராமம், உங்க பட்டணம், வேலூர், வடார்காடு, தமிழ்நாடு, இந்தியா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாமரியா, தென்னாப்பிரிக்கா, எல்லா ஜனங்களும் வந்தாங்க. ஆண்கள், பெண்கள், படிக்க படிக்காத அரசு எல்லாமே அம்மா வயிற்றுல பிறந்த எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, அவர் டாக்டரா இருந்தாலும், இன்ஜினியரா இருந்தாலும், அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, சினிமா கலைஞராக இருந்தாலும் சரி, பேர் அழகியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த லிஸ்ட்ல தாங்க ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகனுக்கு பிசாசு ராஜ்யத்துக்கு நேரம் ஓடிக்கிறாங்க. பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், தேர்தல, கொண்டை நோய், ஆபத்து, 24 ஓடிட்டே இருக்கிறாங்க. பட்டுன்னு இயேசுவிடத்துல வந்து அவர் தன் ஜீவ ஜீவரத்தை தேவன் தர கொடுங்க, அசுத்தத்துக்கு பசுத்தா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? என்னிலே நிலைத்து நானே திராட்சை செடி, நீ கொடி, என்னிலே நிறைத்திருந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்திலே இரு. திருப்பி நன்மை தேவன் கூட திருப்பி பிசாசு வந்து வியாச்சான் திறந்து கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன சொல்றா? தேவனுடைய ராஜ்யத்துல கலப்பை பேர் கை வைத்து பின்னிட்டு பாராத, திருப்பி பிசாசு பக்கம் போவாது. ஏவான் மாதிரி வாய்நாளா கிறிஸ்துக்குள்ளே இரு, நீ மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி. தாவீது வர வர தாவீது கர்த்தரை நான் எக்காலத்துல அவர் துதி எப்போது வாயில் இருக்கும், எக்காலத்துல என்ன இருக்கணும், 24/7 என்ன நேரம் தானே பாருங்க. ஆடு மேய்க்கிற ராஜாவை முடியுமாப்பா? அப்படி ஆயிட்டான். அப்போ கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழுவதும் கொடுக்க அசுத்தாயோட பசுத்தாயோட எங்க போனாலும் ட்ரபிள் சுட்டார். எல்லா பிரச்சனையும் பரிகாரியா இருப்பாய், உலகத்துக்கு வழிய பூமிக்கு உப்பா இருப்பாய். எங்க போனாலும் கிறிஸ்து தேவ நீதி தேவனுக்கு ஆதாமுக்கு முழுவதும் ஒரு ஜபத்தை அசுத்தாயோட பசுத்தாயோட அந்த ஜீவில நல்ல மெச்சூராகி நல்ல ஊறி பண்ணினா ஏசுவார் மாதானி. ஹல்லேலூயா. நன்மை தேவை எல்லாம் ஊறி கொடுக்குறான். பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், கவலை, பழம், வெறுப்பு, கசப்புல ஊறி கொடுக்குறான் மனுஷன். பிசாசு ராஜ்யத்திலே போய் அது மாதிரி கிறிஸ்துக்குள்ள நல்லா ஓடுற தேவ நீதி சபிக்கலாம் சொல்லி பகைக்குள் நன்மை செய்ய, சத்துக்களை செய்ய, துன்பப்படுத்தி ஜபம் பண்ணேன். அப்போ என்ன படிச்சான்? சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாம் உங்க குடும்பத்துல அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், அக்கா, தங்கச்சி எல்லா ஜனங்கள் எல்லாம் ஆதாம் போல ஜீவத்துக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுது. நீங்க போய் என்ன பண்ணலாம்? ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் டேக்டா கொடுத்துதான் பாரு, என்னதான் நடக்குது பாரு, ஏதோ ஒண்ணு நடக்குதாங்க. தேவன் தம்மை தான் பாரு பசுத்தாய் தேவனுக்கு காப்பாற்று உண்டாயிடும். நன்மை தீவிலே போயிட்டு இருந்தாங்க. பிரச்சனை வந்து சொல்லும் போது அந்த பிரச்சனை ஓயாது. அது குழி வச்சு படம் வச்சு பிரச்சனைதான் இருக்கு. அது மரணம் வரைக்கும் போகும். அதுதான் திறத்து கொண்டதுக்கு ஐதான் வேறுண்டு வரான்னு சொல்லப்படுது. அப்போ கிறிஸ்துக்குள்ள கொண்டு வராங்க. அப்போ ஜனங்கள் எல்லாரும் சூரியன் அஸ்தமிக்கும் போது அது இங்கிலீஷ்ல முடியுமா? தான் சொல்றேன். லோக்கா அப்போ ஜனங்கள் எல்லாரும் அதுபடி நான் சொல்ல இங்கிலீஷ்ல ஜனங்கள் எல்லாரும் அது மட்டும் சொல்ல பீப்புள்ஸ் ஆர் all there
அப்புறம் அவரிடத்தில் had any sick. இல்லமா, ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் இம்மா அல்லா இஸ்ஸா அவரிடத்தில். ஆமா, அப்போ அவர்கள் ஜனங்கள் எல்லாரும் எல்லாம் ஒரே மாதிரி தான். இந்த நாட்டுக்கு போனாலும் அப்படிதாங்க, அந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம ஊர் மாதிரி தான் எல்லாரும் மாதிரி எங்க பகைய காசுமா தாங்க. இங்க விட இங்க நல்லா இருக்கும் பார்த்தா அங்கேக்கு அக்கறை பஞ்சு அங்க மோசமான ஜனங்கள் சொன்னாலே இல்லப்பா. எங்க போனாலும் தொடர்ந்து கொண்டதாங்க ரொம்ப மோசமான ஆளுகளை தான் பாக்குறேன். சொன்னாலே இல்லையா, உலகம் பொருளாதார எல்லாம் ஆதாம் போல பார்த்துக்கிறாங்க. அதனால நீ என்ன பண்ணணும், முதல்ல நீ கிறிஸ்துவ நீ நல்ல தெய்வனாக இருக்கக்கூடாது. நீ முதல்ல கிறிஸ்துவ தேவன் தனக்குள்ளது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்க முதல்ல. இரண்டாவது போறதெல்லாம் இயேசு தேவன் தனக்குள்ள அசுத்தா இருக்கலாம். மத்திய மார்க்கமாக அவர் எங்கும் சுற்றிட்டு இருந்தார். விசுவாசின் பல்லவில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாங்க இல்லையா. எவ்வளவு பெரிய ஆளுநா இருப்பாங்க. உலக தேசத்துக்கே தலைவன்பா, அரசியல் தலைவர். அவனை பார்த்தா பெருசா பார்க்காத, அம்மா வீட்டுல நண்பன் தேவை, அவ்வளவுதான் மனுஷன். கையெழுத்து இல்லையா? மனுஷன் யாரு? நல்லவன் கெட்டவன் பாவம் மாறணும், அவ்வளவுதான் மனுஷன். ஆனா டேஞ்சர், மகாடைம் கொண்டே போட்டுறான் மனுஷன். டேஞ்சர்ப்பா. ரைப்புளுக்கு சுத்திய புறானே இல்ல, கத்தியது குத்திய புறானே இல்லையா, உள்ள அவ்வளவு பிசாசு கொலை பாதுனாக்குறான். அந்த மரணம் அவன் ஐக்கியத்தை அவனும் ஐக்கிறான். சில பேர் தற்கொலையே பண்ணிக்கிறான் பாருங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா. பிசாசு பாவத்துல சாப்பிட்டு கடத்துல தாங்க முடியாத அவமான வக்கத்தான் பிசாசு என்ன பண்ணான், அப்படி தற்கொலை பண்ணி செத்த பண்ண. அவனா டேஞ்சர். ஆனா மனுஷன் நன்மை தேவையுள்ள அவனை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அசுத்தாய் வச்சு அவன் தேவடைய பிள்ளையா மாறி அன்பு, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, கனம், புகை சிக்கியத்துக்குள்ள கொண்டு வரலாம். அதனாலதான் இயேசு எந்த மனுஷனை பார்த்தாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அப்போ இந்த வசனம் சொல்லுது, எல்லாரும் பிசாசி கலப்பையை மேல வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க, பின்னிட்டு பார்க்காம. இயேசு அவங்க அப்படியே திருப்பி தேவடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவங்க தன் ஜீவனையே கொடுத்து திறப்புற. அப்புறம் நானே திராட்சை நீங்கள் வாழ்ந்தாலாம் கலப்பையின் மேல் கை வச்சுட்டு திருப்பி பிசாசத்தை திருப்பி பார்க்காத. அந்த வசனத்தை நம்ம எடுக்கும் பாரு. யோவான் 5ஆம் அதிகாரம் வாசி முடிச்சிடும். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க எல்லாரும். வசனத்தை யோவான் 5 படிமா பாப்பா, எப்படி நல்ல தத்துவம் படி. போதும் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அங்க பாருங்க, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். பாரு எத்தனை வருஷம்? 38 வருஷமா வியாதியிலே இருக்கிறான். கலப்பின் மேல பிசாசு கலப்பில் வச்சுட்டான். நன்மை தேவன், நல்லவன் கெட்டவன், நன்மாக துன்மாக. பிசாசு 38 வருஷமா வியாதியிலே வச்சிருக்கான். எப்படிதான் உயிரோடு இருந்தாலும் தெரியல. 38 வருஷம் இயேசு அவன் மேல திரும்ப வச்சிருப்பார் போது. உன்னை கூட இயேசுவே சந்திக்கிறதுனாக்கா அங்கேயே சேர்த்து போக வேண்டியதுதான். ஆனா 38 வருஷமா வியாதி கொண்டு இருந்த அந்த மனுஷன் இயேசு கண்டு, படுத்திருந்தவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியத்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறேன். சொஸ்தமாகப்பா ஏன் கேட்டாரு? சில பேருக்கு 38 வருஷமா வியாதி இருந்தா பழக்காயிட்டா இல்லையா, சொஸ்தமாகணும் கூட அதே பழகாய் போச்சு. சில பேருக்கு சில கட்ட பழக்கெல்லாம் சேர்ந்துட்டா இது குடிப்பழக்கம் எப்படி விடப்படல. வருஷ கடையில் குடிச்சு கட்சியில் குடிப்பழக்கம்
அந்த மாதிரி தான் 38 ரூபாய் வியாதியில் இருந்து நீ சொந்தமாக வேண்டும் விரும்புகிறாய் என்ன சொல்லலாம், அதெல்லாம் நடக்கிற கதையாங்க. நான் நெஞ்சு பார்த்தேன், இதான் நன்மை தீவிலே போய்ங்க எங்க சொல்றது அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஏசு சொன்னாரு அதற்கு வியாதி சரி. ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்குகிறான் என்றான். ஏசு அவனை நோக்கி எடுத்து உன் படுக்கை எடுத்து கொண்டு நட என்றான். அதாவது 38 வருஷமா அந்த பெஸ்டா குளத்துல உட்காந்துக்கிறானா, இவன் சீனியர் 38 வருஷமா ஜூனியர்கள்லாம் கொண்டு போய் விட்டுக்காக இவனை மட்டும் விட்டுறாங்களாம். விருப்பம் வராது எல்லாரும் மேலேயா நண்பர் தீவிலே இந்த விருப்பு கஷ்டமா தான் இருப்பான். கட்சியில் அந்த வியாதியும் போல இயேசு பார்த்தார். இயேசு அவனை நோக்கி எடுத்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாது, அதுக்கே நமக்கு தேவையில்லை. உடனே அப்ப என்ன பண்றாரு, அவனை பார்த்ததுல வேடிக்கை பார்த்துக்கிறேன். நண்பத்தை விலை போய்க்கலாம். இயேசு வேடிக்கை பார்ப்பாரா? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக குத்து பார்க்க மாட்டாரா? ஜீவன தேவனுக்கு ஆதாமுக்கு முழுவதுக்கு அப்படியே திரும்பறாம அப்படி பாக்குறா. இயேசு பட்டே இருந்தாரா, கையெழுத்து இல்லையா அந்த மாதிரிதான். புரியுதா? அதனால உங்க வீட்டுல யாராவது பிரச்சனை இருந்தாங்கனாக்கா சோயே ஜீவன் ஜீவ வார்த்தை தேவ நீதிக்கு உழித்திருந்த தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உழுது கொடுக்க நீங்க நல்லா கத்துக்கிட்டு நல்லா எக்ஸ்பெக்ட் ஆகிட்டீங்கன்னாக்கா 38 வருஷம் பிரச்சனைய கொஞ்ச நேரத்துல மாத்தாரு. நண்பத்தீவிலே போக போக அந்த வியாதி போகவே மாட்டுது. அது புழு வச்சு கொடை வச்சு கட்சியில இயேசு மட்டும் சந்திக்கணும். அவங்க அதை என்ன அப்படியே செத்துட்டு இருப்பான், அங்கேயே அடங்க கொண்டிருப்பாங்க. இயேசுவோட பார்த்ததுமே என் தழுக்கு ஜீவ சொல்ற ஜீவாட்டு ஜீவல இருக்கு. அப்புறம் குண்டு கெடுத்த சிவனுக்கு குஸ்ரோகி நேரல எல்லாரும் சொல்ல குஸ்ரோகி சுத்தமாக சித்தம் கொண்டு சுத்தமாக ஜீவகை தேவன் தனக்கு உலகுக்கு குஸ்ரோக குண்டு கண்ணு ஜீவகண்ணு தேவன் தனக்கு கண்ணு சிவத்துக்கு தந்தாரு. சத்தம் உயிரோட இருக்கிறார். கையை தட்டி அல்லேலூயா. நண்பத்தையும் குடிக்கிறாங்க. லாசரு வியாதிப்பட்டு மறிச்சிட்டான். இயேசு நானே விழித்ததுன்னா ஜீவன் பாவத்தையும் மனத்தை தேவத்தர் கொடுத்த நேரம் வச்சு அப்படியே போறான். இயேசு விழித்தெழுந்தோட தேவத்தர் கொடுத்த சத்தம் உயிரோட இருக்கிறார். கையை தட்டி அல்லேலூயா. அதனால்தான் சீசன் பாருங்கள், வியாதிஸ்தரை சுத்தமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், குஷ்ரோகிகளை சுத்தமாக்குங்கள், மரித்தோரை சொல்லிட்டு போனார். ஏழை போனார். உயிர் தெரிஞ்சவன் உனக்குள்ளே ஜீவ சரஜீவன் தேவனி உயிர் தெரிஞ்சு பிசாசு பாவத்துக்கு மறந்து கொண்டு வரான். நீ தேவனிக்கு உயிர் தெரியல, தேவனுக்கு ஆதாமும் பாவத்தை மறந்து விடுதலை ஆயிடுவாய். அதனாலதான் இந்த சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை விட உலகம் போய் பிரசங்கம் பண்ணிட்டாரு. நம்ம சபை என்ன சபை? ஆமா, உலகத்தில் எங்க போனாலும் எந்த நாடு கூட எந்த தேசம் ஜனங்கள் எல்லாம் ஆதாம் போல தான் இருப்பாங்க. ஆப்பிரிக்கா போய் ஐரோப்பா அமெரிக்கா போய் செய்தியை கேட்டா உங்களால் ஊழியம் செய்யாம இருக்கவே முடியாது. தடுக்கவே தான் நன்மத்தை மரியாதை ரொம்ப கோடி கோடியாக வச்சு கால் மகளா போட்டு சூட் பார்க்கறான்னு பார்த்து மயங்கிடாத. அவனும் நன்மத்தை பிரச்சனை தான் அசுத்தம் வச்சுட்டு சாக தான் கிடக்கிறான். அவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வர தேவி நீதி உயிர தேவன் தான் உலகம் கொடுத்து அவனை கொண்டு வரணும். அதுல இந்த வருஷத்துக்கு முக்கியமான வசனம் பாருங்க. ஒரே ஒரு வசனம். அவன் உடனே எழுந்து நடந்து போனான். 14வது வசனம், சுத்தமாக்கப்பட்ட படி அடுத்து இனி பாவம் செய்யாதே. அப்படி என்ன? இனி பின்னிட்டு பாராதே. நன்மத்தையா ஏவாள் மாதிரி திருப்பி பாவம் செய்ய இன்னொரு 38 வருஷம் வியாதி தான் தேவையா? வாய்டெல்லாம் வியாதியே போச்சு. வரும தரித்திர அவமான பக்கத்திலே போடும். இனி பாவம் செய்யாது. இனி தேவி நீதியை ஜீவ விதங்களே. அதான் சொல்ல கலப்பெண் பேர் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கறியாவனா தேவனுடைய ராஜ்யத்துக்கே தகுதி இல்லப்பா. ஏசு ஞானம் திருவந்தத்துக்கு ஊர் செல்ல நாடு செல்ல அசுல்வாச விசுவாசி ஊழியக்காரன் பக கசப்பு நன்மத்தை இருந்தா நீ தகுதியே இல்லையா? ஒரே அசுத்தாக்கி சபசபையா கிராம ஊழியர்களை
எல்லாம் நன்மத்தை போய் சுயநீதி அநீதி தேவன் தரங்களுக்கு நான் ஏற்று கிடையாது. இனி பாவம் செய்யாதே, நன்மத்தை தான் தேவ நீதிக்கு உயிர்த்தே. பாவத்தின் சம்பளம் மனத்துல போகாத. கண்டிப்பா பிசாசு பாவத்தை பிசாசு திருடம் கொண்டு வாங்கி போடுவான். சரி மனசுல போதுமா இல்லக்கா? அப்போ ஆதாமுக்குள் பிறந்ததே கிறிஸ்துவுக்குள் மறுபடிக்கணும். அந்த வசந்த வாழ்க்கை அந்த வசனம் லூக்கா 9:62. அதற்கு இயேசு படி ஆமா கலப்பின் மேல் கையை வச்சுட்டு அவனை சொசமாக்கிட்டா அவன் இனி என்ன பண்ணாத விட்டுட்டு பார்க்காத இப்படி திருப்பி விட்டோம். 38 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி திருப்புறாரு. ஜீவ வச்சது தேவ நீதி வித்தர் இயேசு சாமன வாக்கு தத்தம் பிதாவா ஆதாமுக்கு முழுக்கு சொல்லிட்டே போப்பா வாய்னாலாம். திருப்பி பின்னிட்டு பாட்டு பாவம் செய்ய நன்மை. திருப்பி 38 வருஷம் தான் நீ அதிக கேடா இனி பாவம் செய்யாது. அதிக கேடு வருமா நன்மத்தை சாகை சாவாய். அதனால ஜாம் பண்ணோம் பேக்லாக்கே கலகாதீங்க. மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம். கலக்காத திகையாத. சின்ன பாவமும் பெரிய பாவமும் மோசமான எந்த பாவமான எவ்வளவு மோசமான பாவம் இயேசு ரத்தம் சகல பாவம் நீங்க எவ்வளவு மோசமான மனுஷனாக இருக்கட்டும். இயேசு ஜீவன் தேவன் தன் ஆதாம் போட்டு டேக்டா குத்துவார். அசுத்த ரசித்துவாரு. அவனை கிறிஸ்துக்குள்ளே வைத்துவார். அவரே திராட்சை நீங்கள் கொடிகள் நீங்கள் கொடிகள் கட்சியில் ஆட்டகிச்சு மாட்டகிச்சு. போன வாரம் பாயிண்ட் விட்டுட்டார். ஒவ்வொரு வாரம் பாயிண்ட் வந்தாதான் எல்லாருக்குமே கிளியரா தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய மார்க் 50 நாடே நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக மரியாதை கண்ணி மரியாதை இருக்கிறார். தேவனுடைய பசுத்தாவில கலந்து தேவகுமாரனா வந்து ஜீவ வார்த்தையே பேசிட்டு இருக்கிறார். தேவன் தனக்கு உலகத்துக்கு ராஜா மாதிரி இருந்தார். எங்க போனாலும் பிரச்சனை உலகத்துக்கே ஒரு கூப்பிக்கே உட்கார்ந்தார். இப்போ 33 வயசுக்கு அவர் கடைசியில பிதாவாகி தேவன் நீ சிலுவைக்கு போன 3 வருஷம் ஊழியம் செய்தார். சிலுவைக்கு போனா நீ வந்து மனுஷன் மாதிரி பின்னிட்டு பார்க்கணும். பின்னிட்டு பார்க்கறது என்னது? பாவத்தை ஏற்றுக்கணும் சொன்னாரா இல்லையா? பிதாவாகி சொல்ல பிதாவே இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கொடுமானா நீங்க படிச்சு ஆயிரம் என்னுடைய சித்தம் இல்ல உங்களுடைய சித்தம். 3 முறை அவருடைய சித்தம் என்னன்னா நீ பின்னிட்டு பார்த்து பாவத்தை மனம் தரித்து நீ ஏத்தேயா ஏசு பார்த்தாரு. 3 எதுவுமே டக்கு டக்கு நீ கொஞ்சாலு 3 முறை ஜெபம் பண்ணார். நான் பரிசுத்தன் கரெக்டா சொல்றாரு. நான் அதை ஏற்றுக்க முடியாது ஆனாலும் என் சித்தம் உங்க சித்தம். அப்ப பிதாவாகி கை தட்டு அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம மேல வச்சு அன்பனால பிதாவாகிய தேவன் இயேசு இமை போயது கைவிட்டார். இவர் அவரை கைவிட்டார். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல பொம்மான ஜீவனுடைய ஆவியம் இந்த ஜீவ பிதாவை கை விட்டதுமே உடனே யூதாஸ் காட்டுறாங்க. உடனே நன்மத்தையும் மரியாதை சிறுவில் அவர் என்ன பண்றாரு? பின்னிட்டு பார்த்து என்ன வச்சு அவருக்கு அடி வீதா இல்லையா? அதான் நமக்கு ஒவ்வொருத்தரும் சிறுவில் அந்த மாதிரி தான் நம்ம என்ன ஆகும். ஆனாலும் வியாதி வருமே தடுத்து எல்லாருக்கும் இதா இல்லையா? எல்லாம் ஒவ்வொரு மனுஷன் சிலுவையில் தாங்க. ஏசு அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்குமே சிலுவையில் கொண்டு போறாங்க. ட்ரெஸ் எல்லாம் புரியுறாங்க, காரி துப்புறாங்க. சபிக்கப்பட்டவன் பாவி அக்கிரம அசூய நீதி அநீதி எல்லாம் இருந்தாங்க. காரி துப்பாங்க. சிரத்துல முள்ளு சாபம் வந்து கையில தரித்திரம் விசுவாச பக்கம் தரித்திரம் அவமானம் வியாதி எல்லாம் வச்சா இல்லையா? பின்னிட்டு பார்த்துக்கிறாரு. இவை கோயிலுக்கு கைவிட்டே நானும் நிறுத்திக்கிறேன் உனக்கு. அப்போ ஏசு பின்னிட்டு பாக்குறாரு. பிதாவுக்கு 3 முறை ஜெபம் பண்ணார். அவனால உங்களுடைய பிதாவை செஞ்சா நீ போய் அவன் அதுக்கு என்ன பிதாவை விட்டா ஜீவன் பிதாவுக்கு உடனே யூதாஸ் காட்டி கொடுக்குறான். பிதாவாகிய தேவன் ஜீவனுடைய அந்த அவனுக்கு இவருக்கு இடை இவை போய் விட்டுறாரு. இவர் அவரை விட்டுட்டார். ஏதே தோற்று ஜீவ விட்டாலே முன்னே நந்த தேவன் ஏவாள் சாப்பிட்ட மாதிரி பிதாவாகிய தேவன் விட்டதுமே இவர் அவரை கைவிட்டு விசுவாசம் பண்ணார். உடனே அவரை சிலுவை கொடுக்குறாங்க. பின்னிட்டு பார்த்தாரு. பார்த்ததுமே அட்டி பின்னி ஏத்துட்டாங்க. ஏசு சிலுவை காட்சி பாத்தீங்களா? அப்படிதான் ஒவ்வொரு மனுஷன் சாபமானா மரத்துல தூக்கப்பட்ட சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமானா 2:5 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவம் மரியாதை நம்ம பாவமாக்கினா பின்னிட்டு பாக்குறாரு. போனமா அடிச்சு பின்னி எடுக்கிறாங்க. அடிச்சது என்ன தெரியுமா? சத்துமின் போற மாதிரி போயிட்டு என்ன 3ஆவது நாள் எழுந்திருக்க மாட்டேன். அவ்வளோ சாபத்துல அவ்வளோ பாவத்துல அவ்வளோ மரத்துல என்ன பேசுறாரு? உடனே என்ன ஆனாரு? பின்னிட்டு பாக்குற மாதிரி இப்படி போனாருமா தேவனுடைய ராஜ்யத்துல இருந்தாரு. இப்படி பார்த்தாரு. அடி வீதிலே இருக்குது. உடனே பிதாவே இருக்குமே மண்ணுடைய ஜீவனத்தை விட்டாரா இல்லையா? இப்படி பார்த்தாரு பாருங்க. எத்தனை நாளுக்கு அப்புறம் திரும்பிட்டா இருக்கு பாதாள ராஜ்யத்துல இருந்து.
மூணாவது நாள் பாவத்தை மறந்தெல்லாம் செய்து தேவனுடைய ராஜ்யம் வந்தார். அப்போ சிலுவையில எல்லாத்தையும் இருந்து அவர் ஜீவ வார்த்தை பேசி மூணாவது நாள் பாதாளத்தெல்லாம் ஜெயிச்சு வராரு. கையெழுத்து அல்லேலூயா. அது எதுக்குனாக்கா பாவத்தையும் மரணத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் ஜீவ வார்த்தை தான் பிதாவே ஆவியை ஒப்பித்து சிலுவையில ஜீவ வார்த்தை தான் கொடுத்தார். ஜீவ வார்த்தை ஜீவனத்தை சென்றாரு. பிதா ஆதாம் முடிவு கொடுத்தாரா? பிதாவாய் ஆவியை ஒப்பித்து ஜீவனை விட்டாரா? அந்த ஜீவனை வார்த்தை ஜீவசார ஜீவனத்தான் உடனே போன வேகத்தில பாதாளத்திலிருந்து தரித்திலிருந்து மரணத்திலிருந்து பசுத்தாய் தேவதனால வந்து பிசாசுகள் மூணாவது பிசாசுகள் வாழ்ந்த திருப்பி திருமணம் தான் சிலுவைக்கு அப்புறம் திருமணம் இன்னைக்கு வெளி ஜீவனை தான் பிதாவாகி தேவனுடைய வலது பாசம் உட்காந்துட்டு திருப்பி நன்மை வந்தாரா? ஒரே முறைதான் பாவத்தை ஏற்றாரு. பின்னிட்டு பார்த்து அடி வாங்கிட்டு ஒரு மாடல் காட்டினாரு. அந்த இடத்துல ஜீவ வார்த்தை பேசிதான் மூணாவது நாள் திரும்பி வந்தாரு. கையை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா எவ்வளமா. அதனால நீ பின்னிட்டு பார்த்து ஏற்கனவே சிலுவையில் தான் போய் சாபத்திர பாவத்திர மனதில் ஓடிக்கிறேன். இயேசு சிலுவையில பாவத்திர மனதில் ஜீவ வார்த்தையை கொடுத்துதான் அதை ஜெயித்து வந்தார். பாவத்தை வந்து பாதாத்தையும் ஜெயித்து வந்தாரு. அதுக்கு ஜீவ சொல்ல ஜீவனத்தை கொடுத்துட்டார். தேவன் தனக்கு ஆதாரம் முடிவுல இருக்கு. அதை உங்க எழுதி கொடுத்துக்கிறாரு. அந்த ஜீவன் சொல்ற ஜீவனத்தை இயேசு சாப்பிட வாக்குத்தத்தம் ஜீவன்ல அந்த தேவனுக்கு ஆதாம் முடிவுகளுக்கு கொடுக்க 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 நீயும் விடுதலையாக போடுவார். பாதாள சாப்பிட்டு மருந்து உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ்வாய். ஜாமம் பசுதாவே இந்த அறிவான நாளிலே எங்களோடு பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்யும். ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார். அவர் நன்மை தீமை அறியத்தக்கவரே அல்ல. இந்த கனியை தொடாத, பறிக்காத, புஷிக்கினாத சாகேஷா சொன்னவரே அவர் தான். அவர் ஜீவ விச்சத்துக்கு அடியிலே தான் இருந்தார். மத்திய பார்க்கணும். சபிச்சாலும் மிதிச்சாலும் தூஷித்தாலும் அவர் ஜீவ விச்சத்துக்கு அடியிலே இருந்தார். கடைசியில எமைப்பொழுது பிதாவாயுத கையில பாவத்தை மனத்தை ஏற்றிட்டாரு. உடனே ஜீவ வார்த்தை பேசி தேவன் பாவம் பாதவடியில நம்ம ஒரு மாடல் காட்டிருக்கிறார். அதான் இயேசு ஜீவன் பரிமுறை ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசரம் தேவ நீதி இயேசு கிறிஸ்துக்குள்ள அவங்கள்ட்ட வாக்குத்தத்தம் அதை செய்யணுனாக்கா நன்மத்தை உலகம், நன்மத்தை வார்த்தை, நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அணி தேவனுக்கு தரவு வாய்நெல்லாம் பிசாசு ராஜ்யம் கலப்பின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்க அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. இயேசு ஏற்றுக்கொண்டே ஞானஸ்தானம் திருவதில் பங்கெடுத்திருக்கிறேன். வாழ்நாளெல்லாம் ஜீவ விஷயத்துக்கு எண்ணிலே இருப்பேன். அந்த ஜீவன தேவனி இருந்து உயிர் பரலோகமான சகல அதிகாரம் இருக்குது. சிலுவையில பாவமாக்கப்பட்டால், சாபமாக்கப்பட்டால், தரித்திரமாக்கப்பட்டால் உடனே ஜீவ வார்த்தை தேவன் தரக்கூடிய வாழ்நாள் 3 நாள் வாதம் அங்கே ஜீவன் தான் வாதம் வச்சு தேவத்தோட பசுத்த சாவு உலகத்தையே கொண்டே கொண்டார். உலகத்தையே வாங்கிட்டார். இயேசு ஜீவன் தேவன் ஆதாம் முழு உலகம் கொடுத்து அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்தை நீயும் பிதாகுமார் ஆதாம் முழு வாழ்நாளும் அசுத்தாய் அழகிய பசுத்தாய் தேவதர் அவர் எல்லாரும் சுத்தமாக்கப்பட்டார். செங்கு சுற்றி இருந்தார். விசுவாசின் பலவில் ஆக்கப்பட்ட யாரும் விடுதலையாக்கிறார். நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். திருடன் கொள்ளும் அழிக்கும் வேறுண்டு போறான். நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாக பரிபூர்ணப்படுவது. அந்த ஜீவனை தேவத்தருக்கு ஆதாவும் முழு கொடுக்கிறார். அசுத்தாய் பசுதாய்க்கு தேவதெல்லாம் பணிவிடை செய்ய உலகில் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்து பரிந்துரை கொடுக்கிறார். உலகமுள்ள ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா வானத்துக்கு பூமியின் மேலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படி இயேசு நாமம் மேல வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எல்லாம் நன்மை கரிய தேவத்தை உலகமே குட்டி பாதாளம் எங்க பார்த்தாலும் பிசாசு ராஜ்யம், கொலைகள், வெறிகள், ஆபத்துகள், விபத்துகள், பூகம்பம், வெள்ளப்பெருக்கு, சேதங்கள், பிசாசு ராஜ்யமாக குடும்பத்துல பட்டண தேசத்தில் வியாதிகள், வறுமை, தரித்திரமா இருக்கிறதா 816 கோடிக்கு அதிகமான இந்திய தேசம் 140 கோடி அதிகம், தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு அதிகமான இயேசு பரிந்துரை ஆதாம் வாழ்நாளும் எக்காலத்தில் அசுத்தாய் பசு பூமியோ தேவத்தில் பசுத்தாய் உண்டாகிறதா அவரே திராட்சத்தை நீங்கள் கூடி ஒவ்வொரு நிலைத்திருக்கக்கூடிய பூமிகள் மாம்சமான ஒவ்வொருகிறதா சத்துக்கள் சிறு ஓடுகிறதா தேவன் ஏற்றுனா சத்துக்கள் சிறந்து கொண்டாங்க வசதி கிறிஸ்து ஜீவன பரி வாழ்க்கை சகலதைகள் பிதா ஆதாம் வாழ்நாளும் இடைவிட எக்காலத்தில் மாபெரும் ஏற்பலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். கலப்பின் மேல் கை வைத்த நாங்கள் கிறிஸ்து தேவத்திற்கு ஆதாம் மொழிக்கு வாழ்நாளெல்லாம் இன்பகரமானது. சபிக்கல் வசதி பகைக்கு சத்துக்கள் இயேசு பணி தேவத்திற்கு ஆதாம் வாழ்நாளெல்லாம் இடைவிட எக்கால அசுத்த பசு தாவீது வர வைத்து ஆசிரியப்படுகிறார். ஆபிரகாம் சகலகாத் வாசு ஈசாக்கியாவது வாசு வேதத்தினால் இயேசு கூட இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஆபிரகாம் சகல ஆசீர்வாதம் உண்டாக மகிமைக்கான புகழ்ச்சிக்கு உண்டாக இந்த செய்திக்கு ஒப்புடுகிறதா மாபெரும் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்திலே எல்லா ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே ஆமென்.
சுவாமி கத்தனை சொல்லி என் மூன்று பசுமாவது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் மிஸ்ராவன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, மிஸ்ராவன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, உங்கள் சேனல் எஃப்ஜிஜி வெள்ளூர் ஒரு சேனல், இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் எப்படி பண்ணுங்க, என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிறகு 100 பேருக்காக இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்க முடியாது. செய்தியில் கத்திரங்களோடு கூட பேசியிருப்பார்கள். கத்திரை கனம் பண்ணுங்கள். கத்திரை கத்திற்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்திற்கு காணிக்கை செலுத்த விருப்பத்தால் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்திரங்களோட ஆசிரியர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு இன்னும் ஏராளமான செய்தி இருக்காங்க. கடைசி நாள் லைஃப்பில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவாங்க. கத்திரங்களோட ஆசிரியப்பாரா. Praise the Lord.